கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இயேசுவின் ரத்தம், இதை பற்றிதான ஒரு பெரிய விழிப்புணர்வை உண்டாக்கும்படியாய் நம்முடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேச வைத்திருக்கிறார். இரத்தத்தில் தான் ஜீவன் இருக்கிறது. இது விஞ்ஞானமும் ஒத்துக்கொள்கிறது, வேதமும் ஒத்துக்கொள்கிறது. இரத்தம் உள்ளவரை மனிதன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான். லேவியர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறது. பாவம் செய்கிறான் இரத்தம் இருக்கும் வரை. இந்த பாவத்திற்கு ஒரு நிவர்த்தி இருக்கிறதா? இந்த பாவத்திற்கு பரிகாரம் இருக்கிறதா? இந்த பாவத்திற்கு மன்னிப்பு இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லுகிறது. இது எப்படி? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இது எப்படி? ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால், உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பலி வாங்குவேன், சகல ஜீவ சந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன், மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். மனுஷன் தேவ சாயலால் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. மனுஷன் தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. மனுஷன் தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த மனுஷனின் இரத்தத்தை எவன் சிந்த வைக்கிறானோ, அவனுக்கு விரோதமாய் எவன் குற்றம் பாவம் தீமை செய்கிறானோ அவன் தேவனையே அவமதிக்கிறான் என்று அர்த்தம். அவனை தேவன் பழி வாங்குவாராம். ஏன் தெரியுமா? தேவனுக்கும் தொல்லையை கொடுத்திருக்கிறான், மனுஷனுக்கும் தொல்லையை கொடுத்திருக்கிறான். எப்படி? உலகில் கொடுக்க முடிந்த மிக பெரிய தண்டனை மரணம்தான், தூக்கு தண்டனை தான். இந்த தண்டனை varies depending upon the sin. நீதிமன்ற தீர்ப்புகளை நாம் பார்க்கும் பொழுது இவைகளை புரிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். பாவம் செய்தவனை நாம் கொன்று போட்டாலும், ஒருவேளை அவன் செய்த பாவத்திற்கு பாவ நிவர்த்தி என்று நாம் நினைத்தாலும், அவன் அனுபவிக்க முடியாதே போகிறதே. அதனால் யாருக்கும் உபயோகமே இல்லாமல் போகிறதே. ஒரு ரத்தம் சிந்தி, ஒரு ரத்தத்தை சிந்த வைத்து அவன் கொலைகாரனாய் மாறிவிட்டான் என்றால், ஒரு முறை மரண தண்டனை கொடுக்கலாம், ஒரு முறை மரண தண்டனை கொடுக்கிறீர்கள். பல கொலைகள் செய்து விட்டான் என்றால் அவனுக்கு எத்தனை முறை மரண தண்டனை கொடுக்க முடியும்? மட்டுமல்ல, இப்படியே நாம் தண்டனை மரண தண்டனை கொடுத்து கொண்டே இருந்தால் மனித குலமே அழிந்து போய்விடும் அல்லவா? மனித குலமே இல்லாமல் போய்விடும் அல்லவா? நம்முடைய ஆண்டவர் பக்தி உள்ள சந்ததி உருவாக வேண்டும் என்று தானே மல்கியா 2:15 படி இந்த மனிதனை படைத்திருக்கிறார். அவருடைய படைப்பு வீணாய் போகுமே. அவர் ஒருவரை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. சிருஷ்டிகர்த்தர் ஆதியிலேயே மனிதனை படைக்கும் பொழுதே இதை சிந்தித்தார். பதிலுக்கு பதில் இரத்தம் சிந்த அவர் மிருகங்களை ஏற்பாடு செய்து மனிதனுடைய மனச்சாட்சியில் ஒரு பெரிய சத்தியத்தை விசுவாசிக்க வைத்தார். அது என்னது? பாவ நிவர்த்திக்காய் காளை வெள்ளாட்டுக்கிடாவை ரத்தம் சிந்த வையுங்கள், பலி செலுத்துங்கள். இந்த நெல்லாட்டமான இரத்தத்திற்கு முன்பாக உலக தோற்றத்திற்கு முன்னமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான மேசியா சங்கரிக்கப்படுவார். அவரின் விலையேறப்பட்ட இரத்தம் சகல பாவங்களையும் 3 காலங்களிலும் நீக்கி சுத்திகரிக்கும். இதை விசுவாசித்து செயல்படு என்ற அர்த்தத்தில் அவர் ஏற்பாடு செய்தார். மனச்சாட்சியிலே எழுதப்பட்ட இந்த விசுவாச பலியை, வரப்போகிற மேசியாவின் பலியை முதலிலே செயல்பட்டு நீதிமானாயானவன் ஆபேல். எபிரேயர் 11:4 அப்படித்தான் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும்
மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். இந்த இரத்தம் சிந்துதலினாலே பாவ மன்னிப்பு வரப்போகும் மேசியாவின் இரத்தத்தினால் உண்டு என்று விசுவாசியாமல் செயல்பட்டான் காயின். அன்றைக்கு பலி செலுத்துவதனாலே வரப்போகிற மேசியாவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டு என்று சொல்லி விசுவாசித்து செயல்பட்டான் ஆபேல். ஆபேலுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, காயினுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனாலே ஆபேல் அவனுடைய பெயர் விசுவாசிகள் பட்டியலிலே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே முதலிலே அவன் பெயர் இருக்கிறது. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை விசுவாசித்திருக்கிறான். பாவத்தின் மகா பெரிய தண்டனாகிய 2ஆம் மரணத்திலிருந்து அந்த எபிரேயர் 11 இருக்கிறவர்கள் எல்லாருமே விடுதலையானவர்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசித்தாலும் புரியும். அப்படி என்னதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலையேறப்பட்டது? அப்படி என்னதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு? நிறைய பேருடைய கேள்வி இதுதான். நான் ஆத்தியனாக இருக்கும்போது கூட இப்படித்தான் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 சொல்லுகிறது, இந்த இரத்தம் பொன்னை விட வெள்ளியை விட மேலானது என்று சொல்லுகிறது. உலகத்திலே மேலான ஒரு பொருள் உண்டென்றால் அது பொன்னு வெள்ளியும் தான். இதற்கும் மேலானது ஒன்று இருக்கிறது என்றால் அது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இது மனிதனின் ரத்தம் அல்ல, இது தேவனின் ரத்தம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்தால் உங்களுக்கு தெரியும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கவில்லை, அவர் கன்னிக்கு பிறந்தார். மரியாளுடைய முட்டை ஃபெர்டிலைசேஷனால் இயேசு உருவாகவில்லை. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரிந்துவிடும். அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்று குமாரன் சொல்லுகிறார். ஆக பரலோகத்திலேயே உருவான சரீரம் இயேசு கிறிஸ்துவின் சரீரம். பரலோகத்திலிருந்தே வந்த ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சங்கீதம் 40:6-8 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 51 வாசிக்கலாம். தொப்புள் கொடி இயேசுவுக்கும் மரியாளுக்கும் இடையிலே இருந்ததே, அப்படி என்றால் தொப்புள் கொடி மூலமாய் ரத்தம் போயிருக்காதா? மரியாளுடைய ரத்தம் இயேசுவுக்குள்ளே இல்லையா? இப்படி எத்தனையோ பேர் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஒரு பெரிய டாக்டர் கூட எனக்கு அப்படித்தான் ஒரு கடிதம் எழுதினார். நான் அவருக்கு சொன்னேன், ஆதியிலே பெண் முட்டையிலே ஆணுடைய உயிரணு இணைந்து ஆணுடைய ரத்தம்தான் அங்கே கருவாக மாறுகிறதே ஒழிய பெண்ணுடைய ரத்தம் கருவாகவில்லை. ஒருவேளை விஞ்ஞான அறிவுப்படி கருவுற்ற பிற்பாடு தொப்புள் கொடி மூலமாக சத்து பொருட்கள், ஆகார பொருட்கள் அல்லது இரத்தமே கூட போகலாம். ஆனால் கருப்பொருள் ஆணுடைய ரத்தம்தான். அதே போலதான் தொப்புள் கொடி இயேசுவுக்கு இருந்தாலும் அவர் உருவானது வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம். வானத்திலே அவருடைய சரீரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது கன்னி மரியாளுடைய வயிற்றிலே வைக்கப்பட்டு அது கற்பம் தரித்திருக்கிறது. மனித இரத்தத்திலே மனித ஜீவன் இருக்கிறது. ஆனால் இயேசுவின் இரத்தத்திலே நித்திய ஜீவன் இருக்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14 வாசித்தால் நிறைய பேர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாம்ச ரத்தம் என்று சொல்லுபவர்களும் உண்டு. ஏனென்றால் அது இப்படி சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மூல பாஷையிலே மெட்டகோஸ் என்று இல்லை, கொய்னானியா என்றுதான் இருக்கிறது. அதாவது நம் ரத்தத்தை அவர் ஷேர் பண்ணி கொள்ளவில்லை என்ற அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக மனிதனுடைய ரத்தம் இயேசுக்குள்ளே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் பரலோகத்திலே அதிக நன்மையானவைகளை பேசுகிற ஒரே ஜீவரத்தமாய் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தம் இருக்கிறது என்று எபிரேயர் 12:24 சொல்லுகிறது. ஆபேலின் ரத்தம் பேசி இருக்கிறது. அது என்ன பேசினது தெரியுமா?
ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்லப்பட்டதனாலே ஆபேலின் ரத்தம் பேசியது என்ன தெரியுமா? ஆபேலுடைய ரத்தம் மனித ரத்தம், அது அவனுடைய சொந்த ரத்தம். The voice of thy brother's blood crieth unto me from the ground என்று ஆண்டவர் சொல்கிறார். பூமியிலிருந்து உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் என்னை நோக்கி கதறியது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆதியாகமம் 4:9. கிரயத் என்றால் TSAWAK கிரேக்க பாஷை. தாங்க ஒண்ணா துயரம், பயம், ஆங்குஷ் அண்ட் ஃபியர் என்ற அர்த்தம். ஆனால் இயேசுவின் ரத்தம் மரித்த பொழுது பாவத்தை மன்னியும் என்றுதான் அது சொன்னதே ஒழிய தாங்க ஒண்ணா துயரத்தோடு பயத்தோடு அது அழுது புலம்பவில்லை. அன்று சிலுவையிலே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்றுதான் கதறினதை ஒழிய வேறொன்றும் சொல்லவில்லை. அன்று போல பரலோக தேவன் இயேசு மரிக்கும் பொழுது இறங்கி வரவில்லை. இரத்தத்தாலே அவர் சாபத்தையும் தீர்த்தார். கலாத்தியர் 3:13. மத்தேயு 23:35 வாசித்தோம் என்றால், நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இரத்தப்பழி இஸ்ரவேலருக்கு இயேசுவின் இரத்தத்தாய் வராமல் அவரை விசுவாசிப்பவர்களுக்கு பழியெல்லாம் தீர்ந்தது, அவரை விசுவாசியாதவர்களுக்கு பழியெல்லாம் வந்து சேர்ந்தது என்று நாம் அறிகிறோம். பலியிட்ட ஆட்டின் இரத்தம் எபிரேயர் 12:24 சொல்லப்பட்டபடி பலியிட்ட ஆட்டின் இரத்தம் வரப்போகும் மேசியாவை விசுவாசித்து சிந்தப்பட்டாலும் பாவத்தை அது கவர் பண்ணியது. வருடா வருடம் பாவ நிவாரண பலி செய்கிறார்கள் இஸ்ரவேல் மக்கள். பாவம் எரேஸ் பண்ணிய உணர்வு, அழிக்கப்பட்ட உணர்வு அவர்களுக்கு வரவில்லை. அதனாலே அதிலும் அதிகமான நன்மை ஆபேல் சிந்திய, ஆபேல் கொடுத்த ஆட்டுக்கடா ரத்தத்துக்கு மேன்மையான ஒரு நன்மை இயேசுவின் ரத்தத்தினாலே வந்திருக்கிறது. அதுதான் நித்திய மீட்பு, அதுதான் நிரந்தர ரட்சிப்பு, அதுதான் பாவ அழிப்பு, எரேசிங். எபிரேயர் 11:4 அவன் இன்றும் பேசுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டை பலியிட்டும் விசுவாச செயலினாலே அவனின் விசுவாசம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறது. அவனுடைய இரத்தம் இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறது விசுவாசத்தினாலே. இப்பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி, இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தினாரே, இவருடைய ரத்தம் எப்படி பரலோகத்திற்கு போனது? இது எப்படி நன்மையான காரியங்களை பரலோகத்தில் செய்து கொண்டிருக்கிறது என்று பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, பண்டிகையிலே ஒரு பண்டிகை பாவ நிவாரண நாளின் பண்டிகை. இந்த பண்டிகையிலே பலியாடு என்ற ஒரு ஆடு இருக்கும், பாவங்களை சுமந்த போக்காடு என்ற ஒரு ஆடு இருக்கும், பிரதான ஆசாரியன் ஒருவன் இருப்பான். இது மூன்றுமே இயேசுவுக்கு நிழலாட்டமாகவே இருக்கிறது. பலியாடும் இயேசுவைத்தான் குறிக்கிறது, பிரதான ஆசாரியனும் இயேசுவைத்தான் குறிக்கிறது, பாவங்களை சுமந்த போக்காடும் இயேசுவைத்தான் குறிக்கிறது. லேவியர் 16ஆம் அதிகாரம், எபிரேயர் 9 முதல் 10, 9ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள், ஏசாயா 53ஆம் அதிகாரம். பலி செலுத்தும் போது கொஞ்ச ரத்தம் பூமியிலே சிந்தும், உண்மைதான். கொஞ்சம் மகா பரிசுத்தலத்துக்குள்ளே பிரதான ஆசாரியன் கொண்டு போய் தெளிப்பான். இது பாவ நிவாரண நாளிலே நடக்கிறது. அப்படியேதான் இயேசுவின் இரத்தமும் கொண்டு போகப்பட்டது பரலோகத்திற்கு. ஒரு மனிதனுடைய இரத்தம் இந்த பூமியிலே விழுந்து விட்டால் கொஞ்ச நேரம் கழித்தவுடனே அந்த இரத்தம் உறைந்து போகாதா? அது ஜீவனற்று போகாதா? இது கேள்விகள் நிறைய. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தம் விலையேறப்பட்ட தேவ ரத்தம் அல்லவா? இது உறைந்து போகவில்லை, ஜீவனற்று போகவில்லை.
இது மகா பரிசுத்தலத்துக்கு, பரலோகத்தில் கூடிய மகா பரிசுத்தலத்துக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறது. எப்படி கொண்டு போகப்பட்டது? அதை பற்றி வேதத்திலே விளக்கம் இல்லை. எலியாவும் ஏனோக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார்களே, இவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பரதேசிலேயா பரலோகத்திலேயா தெரியாது, ஆனால் இருக்கிறார்கள். அதே போல இந்த ரத்தம் பரலோகத்தில் இருக்கிறது, அவ்வளவுதான். இது எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டது? விளக்கமில்லை வேதத்திலே. கன்னியின் வயிற்றில் பிறந்து வளர்ந்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, கன்னியின் வயிற்றிலே இவரால் பிறக்க முடியும் என்றால் இந்த இரத்தத்தை ஆவியானவர் பரலோகத்திற்கு கொண்டு போயிருக்க முடியாதா? நம் தேவனால் எல்லாம் கூடும். லூக்கா 1:37. மரணத்தை ஜெயித்தவர், உலகத்திலே ஒரு மனிதனாலும் செய்ய முடியாத காரியத்தை மரணத்தை ஜெயித்த மாமேதை, மரணத்தை ஜெயித்த சரித்திர புருஷன், இந்த ரத்தம் பரலோகத்திற்கு கொண்டு போயிருக்க முடியாதா? சிந்தியுங்கள். நமக்கு அற்புதமாய் தோன்றுவதெல்லாம் ஆண்டவனுக்கு சாதாரணமான காரியம். யோவான் 20:17, யோவான் 20:27 வாசியுங்கள். மரியாளிடம் நம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேவனிடத்திற்கு ஏறி போகிறேன், என்னை தொடாதே. தோமாவிடம் சொல்லுகிறார், உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். அப்படி என்றால் நிறைய வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் பரலோகம் போயிருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த இடைப்பட்ட காலத்திலே தான் அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தம் பரலோகத்திற்கு மகா பரிசுத்தலத்திற்கு போயிருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. இந்த வெளியேறப்பட்ட ரத்தம் என்பதற்கு சில ஆதாரங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நிழலாட்டமான பலி, காளை வெள்ளாட்டுக்கடாயுடைய பலியிலேயே மிகவும் பிரமாண்டமானது என்ன தெரியுமா? சாலமோன் செலுத்திய பலிதான். 1 ராஜாக்கள் 8:63 வாசித்தீர்கள் என்றால் தெரியும். சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 22,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதன் விலை $13 மில்லியன். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், $13 மில்லியன். இவ்வளவு இரத்தத்தை தண்ணி போல அப்படியே வெட்டி 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 அதை தரையிலே ஓட விடுகிறான். காரணம் என்ன? இதை விசுவாசித்து தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இந்த $13 மில்லியன் விட மகா பெரிய விலை உயர்ந்தது என்று விசுவாசித்து இவ்வளவு பெரிய ரூபாயை சாலமோன் ராஜா செலவழித்தான். இயேசுவின் ரத்தம் சீப் அல்ல, சீஃப். CHIEF, சீஃப். பலி செலுத்துவோர்கள் ஒரு செலவு காசு கூட இல்லாமல் ஓசியிலே வாங்கி பலி செலுத்தினால் அது பலியே அல்ல என்று தாவீது சொல்லுகிறான். அப்படி என்றால் பலியின் மேன்மை அவனுக்கு தெரிகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்த பலியை பற்றி உணர்ந்திருக்கிறான். 2 சாமுவேல் 24:24. ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். ஆக இந்த பலியின் மேலே அப்பாவுக்கும் ஒரு மிக உயர்ந்த மேன்மை இருக்கிறது, மகனுக்கும் ஒரு பெரிய உயர்ந்த மேன்மை இருக்கிறது. இது வெளியேறப்பட்ட இரத்தம் தான். இந்த வெளியேறப்பட்ட இரத்தம் சிந்தியதால் தான் நமக்கு பெரிய நன்மைகள் உண்டாயிருக்கிறது. என்னென்ன பிரயோஜனம் தெரியுமா? சாத்தானின் அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலையாயிருக்கிறோம். நம் பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டிருக்கிறது. பழைய பாவங்கள் ஒழிந்து போயின. பாவ மனிதனாகிய நான் நீதிமானாக்கப்படுகிறேன். தேவ பிரசன்னத்தில் சேர எனக்கு வழி வந்திருக்கிறது. நான் பரிசுத்தமாகிறேன். பிசாசை ஜெயிக்கிறோம். தைரியம் வருகிறது. சாபங்கள் தீர்ந்தன. நித்திய ஜீவன் உண்டு. வெற்றி வாழ்க்கை வருகிறது. இன்னும் ஏராளம் ஏராளம் ஏராளம். கொலோசியர் 1:3
எபேசியர் 1:17, எபிரேயர் 9:12, 1 யோவான் 1:7-9, ரோமர் 3:23, ரோமர் 5:9, 2 கொரிந்தியர் 5:21, எபிரேயர் 10:19-20, எபிரேயர் 9:14, 2 தீமோத்தேயு 1:7, வெளிப்படுத்தல் 12:11, 1 யோவான் 5:4, கலாத்தியர் 3:13. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை அனுதினமும் நினையுங்கள், விசுவாசியுங்கள், தியானியுங்கள், உலகத்தை ஜெயித்து சாட்சியாய் வாழுங்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்கு இயேசுவின் வருகை தாமதமானால் மீண்டும் சந்திப்போம். மாரநாதா.